வணக்கம் பாலாஜி. வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னால் மலைக்குன்றுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருந்து வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் குறிப்பாக 30 கல்குவாரிகள் இயங்கி வந்தன. இந்த 30 கல்குவாரிகளுக்கும் அரசு அனுமதியானது வழங்கப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு வந்தது. அதில் ஒரு கல்குவாரியின் அவகாசம் காலமானது முடிவடைந்த நிலையில் மீதமுள்ள 29 கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த கல்குவாரிகளில் கனிம வளத்துறை சார்பில் பார்த்தோம்னால் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆய்வில் பார்த்தோம்னால் திடுக்கிடும் தகவலானது வெளியாகி இருக்கின்றன. அதாவது அரசு அனுமதிக்கப்பட்ட அளவுகளில் மட்டும் கற்கள் வெட்டி எடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடானது இருக்கின்றன. ஆனால் இந்த கல்குவாரிகளில் பார்த்தோம்னால் அரசு அளித்திருக்கக்கூடிய அந்த அனுமதியை விட அதிகமான அளவு கற்களை வெட்டி எடுத்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே இந்த கல்குவாரிகளில் பார்த்தோம்னா ட்ரோன் கேமராக்களை கொண்டு தொடர்ந்து அந்த அளவிடும் பணியானது கனிம வளத்துறை சார்பில் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இந்த ஆய்வில் பார்த்தோம்னா இந்த திடுக்கிடும் தகவலானது வெளியாகி இருக்கின்றன. தற்போது வரை பார்த்தோம்னா 26 கல்குவாரிகள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 29 கல்குவாரிகளில் 26 கல்குவாரிகள் தற்போது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த 26 கல்குவாரிகளும் அரசு அளித்திருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகளை மீறிதான் செயல்பட்டு இருக்கின்றதாகவும் இந்த கல்குவாரிகள் அரசு அளித்திருக்கக்கூடிய அந்த அனுமதியை மீறி இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக கனிம வளத்துறை அதிகாரிகள் வேலூர் RDO-விடம் இது தொடர்பான அனைத்து அந்த ஆய்வு பத்திரங்களும் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பாக RDO தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம், மலைக்குன்றுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதிகளில் தொடர்ந்து கனிம வள கொள்ளையானது தொடர்ந்து நடைபெறுவதாக வேலூர் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களும் தொடர்ந்து புகாரானது தெரிவிக்கப்பட்டிருந்தன. அந்த புகாரை அதிகாரிகள் இதுவரை விசாரிக்காமல் இருந்தது ஏன் என்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து இப்ப இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் தற்போது வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அது மட்டும் இல்லாமல் கனிம வளத்துறை அமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார், கனிம வள கொள்ளையை தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும், அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த ஆய்வானது நடைபெற்றதாகவும் இந்த ஆய்வில் இந்த 26 கல்குவாரிகளும் அரசு அனுமதித்திருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றவில்லை, அரசு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றாமல் செயல்பட்டு வருகின்றன. ஆகவே இந்த கல்குவாரிகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலாஜி.